முருகா சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு நிறைய பேர் இருக்கிற பெரிய சந்தேகத்தை கேட்டதை ஒரு காணொலியாக தொகுப்பாக வழங்கலாம் அப்படிங்கிற காணொலி தான் இது. வேல்மாறல் படிக்கும் போது எங்களால் மனம் அந்த வேல்மாறல்லே இல்லை. அது பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் முன்னாடி வருதே தவிர இந்த வேல்மாறலை படிக்கணும் அந்த கவனம் இருக்க மாட்டுது. படிக்கும்போது எங்களோட சிந்தனை எல்லாம் வெளியில் போகுது அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையிலையும் எனக்கு கேட்டிருந்தாங்க, கமெண்ட்லேயும் கேட்டிருந்தாங்க. இது உங்களுக்குன்னு கிடையாது, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும், எனக்கும் அப்படி தான் இருக்கும், ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் அதை வேல்மாறல்லே உங்களால் நினைக்க முடியும். அதில் சின்ன ஒரு சில விஷயங்களை நீங்கள் உங்கள் மனம்னா என்ன, அது எப்படி செயல்படுது, தாட்ஸ்னால் என்ன, தாட்ஸ் எப்படி செயல்படுது, அது எப்படி உங்களை டிஸ்டர்ப் பண்ணும், இது நமக்கு ஒரு சின்னதான ஒரு புரிதல். தாட்ஸ் எல்லாம் நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது தாட்ஸ் ஒரு நாளைக்கு 72,000 எண்ணங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் என்னென்னா நமக்கு வர எண்ணங்களை நம்ம பிடிச்சி செயின் ரியாக்ஷன் மாதிரி நம்ம கொடுத்துடக்கூடாது. இப்போ வேல்மாறல் படிக்கும் போது ஒரு பாட்டு படிக்கும் போது ஒரு எண்ணம் வருது. இப்போ தனித்து வழி நடக்கும் என அப்படின்னு ஒரு பாட்டு படிக்கிறீங்கன்னு வச்சுங்க. அந்த பாட்டு தனித்து வழின்னொன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வழின்னு டக்குன்னு அப்போ தான் ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு வழி கேட்டிருப்பார். உடனே அங்கே போய்ட்டு உங்கள் எண்ணம் உடனே தனித்து வழி, அப்போ அவர் கேட்டார், நம்ம அவருக்கு வழி சொன்னோமே, அது கரெக்டாக அவர் போய் சேர்ந்துட்டாரா, அவர் பக்கத்தில் ஒரு பெரிய வெயிட் வச்சுருந்தார், அந்த வெயிட் என்னவாக இருக்கும், இப்படியே ட்ராவல் போவோம். அப்போ ஒரு பஸ்ஸு போச்சு, அப்படியே அந்த ட்ராவல்குள்ளே போய்ட்டு வரக்கூடாது. இப்போ நீங்கள் தனித்து வழின்னு படிக்கிறீங்க அப்படின்னா அப்போ ஒரு எண்ணம் வந்ததுன்னா டக்குன்னு நீங்கள் அந்த எண்ணத்துக்கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னா அதுவாக அதுவாக போயிடுது. ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றி மறையிறதுக்கு அரை நிமிஷம்தான் ஆகும், இதில் பாதி செகண்ட் தான் ஆகும், அது மறைஞ்சிரும். அதனால் நீங்கள் ஆனால் அப்படி உருவாகிற எண்ணத்தை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டு அது பின்னாடியே போயிடுவீங்க. இப்போ உங்களுக்கு எப்படி உதாரணத்துக்கு சொல்கிறதுனா, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஏதோ பாதிச்சுட்டு ஏதோ ஒரு நண்பர் துரோகம் பண்ணிட்டாரு, யாரோ உங்களை ஹேட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பண்ணின விஷயம் அடிக்கடி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அன்றைக்கி அன்றைக்கி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி பண்ணிட்டானே, இப்படி சொல்லிட்டானே, இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். இதுவே அது 2 நாள் கழித்து பார்த்திங்கன்னா அதோட அளவு குறைஞ்சிரும். 1 வாரம் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிரும். 1 மாதம் கழித்து பார்த்து எப்பயாவது வரும், எப்பயாவது போயிடும். இப்படி தான் எண்ணங்கள் நடக்கும். எண்ணங்கள் பல விதங்களில் நமக்கு பரிமாணிக்கப்படும். நம்ம கண்ணால் வரும், நம்ம ஸ்மெல் பண்ணுறதுனால வரும், காதால் கேட்குறதால வரும், தொடு உணர்வால் வரும். இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் வர்றதுனால இப்போ நம்ம வேல்மாறல் படிக்கும் போது இந்த எண்ணங்கள் டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம அடிக்கடி சொல்லிக்கணும், அதுவாக வருது, அதுவாக போகுது. இப்போ சில விஷயங்கள் இது வேல்மாறல் படிக்கும் போது ஓகே. இப்போ நம்ம ஒரு மலை உச்சிக்கு போகிறோன்னு வச்சுங்க. மலை ரொம்ப ஊட்டி மாதிரியான ஒரு இடத்துக்கு போகிறீங்க. அங்கே ஒரு கீழே பார்க்குறீங்க, ரொம்ப பள்ளமாக இருக்குது. அப்போ நமக்கு ஒரு எண்ணம் வரும், இங்கேருந்து கீழே விழுந்தால் எப்படி இருக்கும், எல்லாருக்கும் வரதான். அடுத்தது டக்குன்னு நம்ம அறிவு நிற்கும், கீழே விழுந்தால் நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்பாடி அப்படின்ட்டு நவந்து வந்துடுவீங்க. அதுதான் நமக்கு தோன்றக்கூடிய எண்ணங்களை அறிவை வச்சு இது பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு எடுத்துக்கணும். எண்ணத்தை நிறுத்தவே முடியாது. அது உச்சக்கட்ட விழிப்புணர்வு நிலை. அதெல்லாம் ரொம்ப சாத்தியப்படணும்னா கடுமையான யோகம் பயிற்சி அது போகும். அது விபாஷனான்னு சொல்லுவாங்க, புத்திஸ்டில் தான். அதுக்கு புத்தரோட வழிபாட்டில் முதல் இதில் இது எண்ணங்களை பற்றி தான் அதிகமாக பேசியிருப்பார். எண்ணங்கள் தான் அதை நீங்கள் மனம் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ அவங்களோட பயிற்சியில் ஒரு இது இருக்கும், ஆனாபானாசதின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா நமக்கு அதை எண்ணங்களை ஒருமைப்படுத்துறதுக்கு நம்மளோட சுவாசத்தை கவனிக்க சொல்லுவாங்க. நீங்கள் உங்களோட மூக்கு அந்த டீப் எண்டில் எப்படி இன்ஹேல் ஆகுது, எக்ஸ்ஹேல் ஆகுது, அதை கவனிங்க அப்படிம்பாங்க. அது பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுதான் ஒரு நிறைய சொல்லிக் கொடுத்தாரு. இதுதான் ஃபஸ்ட்டு பயிற்சி. இந்த மாதிரி நீங்கள் எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தலாம். ஆனால் அப்படி பண்ணுறதுலாம் உடனே நடக்காது. ஆனால் வேல்மாறல் நம்ம எப்படி கொண்டு போகணும்னா இது மாதிரி தோன்ற எண்ணங்களை அதை பிடிச்சி செயினாக கொடுத்துடக்கூடாது, அது பின்னாடியே போயிடக்கூடாது. வந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம வேல்மாறல் படிக்கிறோம், ஃபஸ்ட்டு பாட்டு படிச்சுட்ருப்போம், டக்குன்னு பார்த்திங்கன்னா பாட்டே படிச்சுட்ருப்போம், பார்த்திங்கன்னா 64வது பாட்டு வந்துடுவோம். ஆனால் நம்ம எண்ணம் எங்கெங்கேயோ போயிருக்கும். பெண்களுக்கு வீட்டு சமையல், பிள்ளைகளோட படிப்பு, எங்கே போகுதுன்னே சொல்ல முடியாது. ஏதாவது ஒன்று தோணும், அது பின்னாடியே பிடிச்சி போயிட்டுருப்போம். அந்த மாதிரி போயிட்டு பார்த்திங்கன்னா பாட்டும் உங்களுக்கு சித்தி ஆகலை. அப்புறம் வேல்மாறல் படித்தேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவீங்க. ஏன் உங்களுக்கு வேல்மாறல் என்ன ஆகும்னா, நீங்கள் படிக்க உங்களோட மனதை அது பக்குவப்படுத்தும். அப்படி தான் இதில் சாமிகள் இந்த தன்மையில் அமைச்சு கொடுத்துருக்காரு. உங்களுக்கு எந்த நல்லதும் கெட்டதும் உங்கள் மனதின் மூலமாக தான் நடக்கும்.
மனதை நீங்கள் சரியாக கையாள வச்சிட்டிங்கன்னா நிறைய விஷயங்களில் நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லது நடந்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்க, கெட்டது நடந்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்க. எந்த ரியாக்ஷனுமே இருக்காது. மகான்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அதனால் வந்து இது வந்து உடனே சித்தி ஆகாது. ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் அப்படியே கஷ்டமாக இருக்கும். அப்படியே இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வயப்படும். ஒரு கட்டத்தில் வந்து வேல்மாறலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எப்போ தொடங்கணும் எப்போ முடிச்சோங்கிறதே தெரியாது. அந்த மாதிரி ஒரு தன்மைக்கு நீங்கள் மாறிடுவீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக வேல்மாறல் படிக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, என்ன அது இத்தனை பக்கம் போய்கிட்டே இருக்குது, எப்படா முடியும், இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்களை உங்கள்கிட்ட நீங்கள் வந்துச்சுன்னா அது அப்படியே அது பின்னாடியே போயிடாதீங்க. அதுவாக வரும், அதுவாக போயிடும். நம்ம தெய்வ பாசுரங்களை படிக்கிறோம், முழுமையாக படிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வச்சிங்க. அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த செல்ஃபோனில் இந்த ஷார்ட்ஸ் கொடுக்காதீங்க. டக்குன்னு மாறுனுச்சுன்னா அவங்களோட ஃபோக்கஸே இல்லாமல் போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள் இன்றைக்கி படிப்பில் வந்து ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னா ஒரு ஃபோக்கஸே இல்லாமல் அவங்க நாளைக்கு ஒரு டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்கும் போது அவங்களால அந்த சொல்லிக் கொடுக்குற பாடத்தை கவனிக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேயே உங்களுக்கு இப்போ வேறு வழி இல்லைன்னு நீங்கள் கொடுத்துறீங்க. ரொம்ப அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை அப்படியே ஃபிக்ஸடாக வச்சு கொடுங்க. அதனால் இது குழந்தைகளுக்கு இது மெயினாக இது ரொம்ப முக்கியம். ஏன்னா 1 வயதுலேருந்து 7 வயது வரைக்கும் தான் நமக்கு ஆழ்மனம் திறந்திருக்கும். அந்த வயசில் நம்ம என்ன குழந்தைக்கு இன்செர்ட் பண்ணுறோமோ அதுதான் அவங்க ஃப்யூச்சரில் வந்து மாறுவாங்க. அதனால் இந்த விஷயத்த குழந்தைகளுக்கு நல்லது அதனால தான் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் சில மகான்கள்லாம் வந்து இதில் இந்த மனதை பற்றி புரிஞ்சுக்கிட்டவங்களாம் பெரிய லெவலில் வந்து வாகனத்தை வந்து ஸ்பீடாக ஓட்டுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, முழு விழிப்புணர்வு நிலையில் இருப்பாங்க. இப்போ வள்ளிமலை சாமிகளோட சீடர் இப்போ எங்கள் குருநாதர் பாலநந்த சாமிகள் காரில் வந்தீங்கன்னா 150 போவார். எப்படி போவாங்க அப்படின்னா அவங்க காரில் மட்டும்தான் ஓட்டுவாங்க, வேறு எந்த தாட்ஸுக்கும் போக மாட்டாங்க. அந்த தாட்ஸ் வந்தாலும் அந்த தாட்ஸுக்கு ரியாக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து என்னன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அது மூவ் ஆனிச்சுன்னா இங்கேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். உச்சக்கட்ட விழிப்புணர்வில் இருப்பாங்க. அந்த மாதிரி பல குருமார்களும் இருக்காங்க. அதனால் அந்த ஒரு நீங்கள் எதாக இருந்தாலும் ப்ரெசண்ட்டில் இருங்க. ஃபியூச்சருக்கும் போகாதீங்க, ஃபாஸ்ட்டுக்கும் போகாதீங்க. இது ரெண்டுமே உங்களை காயப்படுத்தும், ஒரு பயத்தை உருவாக்கும். இப்போ நிகழ்காலம் மட்டுமே தான் உங்களுக்கான ஒரு உண்மை. பாக்கி எல்லாமே உங்களை வந்து ஒரு விதமாக காயப்படுத்தும். நீங்கள் அதை பற்றி நினைவுகளுக்குள்ளே போனீங்கன்னா திருப்பி உங்களை வந்து அது வந்து ஒரு தீர்வே கொடுக்காது. அதனால் நீங்கள் வேல்மாறல் படிக்கணும், வேல்மாறல்லே இருங்க. நீங்கள் பழசை நினச்சி ஒன்றாக போகிறதில்ல, எதிர்காலத்தை நினச்சி ஒன்றாக போகிறது, அது நடக்க போகிறது நடக்க தான் போகுது. அதனால் நீங்கள் வேல்மாறல்லே இருங்க. எண்ணங்கள் வந்தால் அதை வந்து நீங்கள் சொல்லிவிடுங்க. அதுக்கிட்ட போயிட்டு அதுவாக வருது அதுவாக போயிடுது, நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் தெய்வ பாசுரங்களை படிக்கிறேன், நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக படிக்கிறேன், அது எனக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி ஒரு கட்டத்தில் நீங்கள் அப்படியே பழகி பாருங்கள். அதே மாதிரி இன்னொருத்தவங்க என்னென்னா இந்த சூசைட் பண்ணிக்கிறவங்கலாம் ரொம்ப வந்து அந்த ஒரு நிமிஷத்தில் எடுக்கிற முடிவு தான் டப்புன்னு எடுத்துருவாங்க. பார்த்திங்கன்னா உயிரே போயிடும். அதேமாதிரி அது வந்து எல்லாம் நினச்சிட்றாங்க பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன், அதை முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறீங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு உயிர் ஆன்மாவை எக்காரணத்தை கொண்டும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு உரிமையே கிடையாது. நீங்கள் தீர்மானிக்க முடியாது ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் இந்த இடத்துல நம்ம பிறக்க போகிறோம் அப்படின்னு. அது கடவுள் வந்து ஒரு நோக்கத்துக்காக கொடுக்குறாரு. அதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை வச்சுக்கிட்டு அதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது திருப்பியும் வந்து அந்த ஆன்மாவை டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா திருப்பியும் உங்களுக்கு ஒரு பிறவிங்கிற ஒரு பெருங்கடல் இருக்குது. இதை பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அப்படிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு அப்படி வந்து மனதை பற்றி இன்னும் நிறைய தகவல் இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த ஒரு காணொளி வந்து ஒரு ரொம்ப நீண்ட காணொலியாக போனாலும் உங்களால் ஃபோக்கஸாகவும் பார்க்க முடியாது. அதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளேயே நான் முடிக்கணும்னு நினச்சேன். ரொம்ப தெளிவாக வேணும், மனதை பற்றின எனக்கு நிறைய தகவல் வேணும் அப்படின்னா இந்த புக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கி படிக்கலாம். இந்த புக்கை எழுதின மகான் வந்து அகத்திய மகரிஷி புலிப்பாணி சித்தர்கிட்ட நேரடியாக இருந்த ஒரு ஒரு சில குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நம்மளை விட்டு அவர் வந்து வெட்ட வெளியாக அடைஞ்சார். அந்த மகானோட புத்தகம் அவ்வளோ ஒரு அற்புதமான மானசீக யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 29 தலைப்புகளில் வந்து இந்த புத்தகத்தில் வந்து மனதை பற்றி இந்த குருமார் இந்த ஐயா நமக்கு கொடுத்துருக்காங்க, இந்த குரு கொடுத்துருக்காங்க. இல்லை சில தலைப்புகளை படிக்கிறேன். உங்களுக்கு அப்படி ஏதாவது தலைப்பு வேணும்னா நான் பிடிஎஃபாகவும் அனுப்புகிறேன். இல்லை இந்த புக்கு ஒன்றும் பெரிய காஸ்ட் இல்லை, 160 தான் வந்துச்சு.
நீங்கள் அதை வாங்கி கூட வச்சுக்கலாம். ஏன்னா இந்த தற்கொலை பண்ணிக்கணும்னு எண்ணங்கள் உள்ளவங்க யார் இந்த புக்கை படித்தாலும் அப்படி இருந்தால் தயவுசெய்து இந்த புக்கை வாங்கி அவங்களுக்கு கொடுங்க, படிக்க சொல்லுங்கள். அந்த எண்ணமே அவங்களுக்கு எந்த ஜென்மத்திலுமே வராது. மனதை பற்றி அப்படி பேசியிருப்பாங்க. மனம்னா என்ன, எண்ணம்லாம் என்ன, தாட்ஸ்லாம் என்ன, மனதை வச்சு என்னென்ன பண்ணலாம், ஹிப்னாட்டிசத்தெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, எல்லாமே இதை மனதை பற்றின அத்தனை தரவுகளும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் படித்தாலுமே உங்களுக்கு மனதை பற்றின அத்தனை சந்தேகங்களும் எல்லாமே விளங்கிடும். வாழ்க்கையின் குறிக்கோள், வாழ்க்கையின் வேற்றுமைகள், மனமும் வாழ்க்கையும், மனதின் இலக்கணம், மனதின் இயக்கம், மனமும் உடலும், மனமும் கர்மாவும், மனமும் ஜோதிடமும், மனமும் கடவுளும், மனமும் ஒழுக்கமும், மனோசக்தி, அது மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. 29 டைட்டில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நீண்ட காலியாக போயிடக்கூடாதுன்றதுனால சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அப்படி வேணும், ரொம்ப வேணும் அப்படின்னா எங்களால் வாங்க முடியாது, நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம் வரதுன்னா, ஏன் நாங்கள் இதை வந்து ஒரு பிடிஎஃபாக கொடுக்குறோம் அப்படின்னா, இதுவுமே மனம் சம்மந்தப்பட்டது தான். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு உடனே ஒரு மோட்டிவில் நான் வேல்மாறல் படிக்கணும்னு வந்து கேட்கும் போது, அது நாங்கள் இப்போ ஒரு கொரியர் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு கொரியர் பண்ணால் ஏதோ ஒரு விதத்தில் வருமானம் தான், அது கூட வேணாம், நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஏன் அப்படி நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னா, பிடிஎஃப்னால் நீங்கள் ஒரு நல்ல விஷயங்களை எப்போயாவது தான் செய்கிறீங்க, அதை உடனே செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. அதனால தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இருந்தால், நீங்கள் என்கிட்ட கேட்டதுக்கு நான் உங்களுக்கு எப்படி பதில் கொடுத்தேன், உங்களோட நீங்கள் ஏதாவது வந்து நான் ஏதாவது கொஞ்சம் தாமதமாக கொடுத்துட்டேன்னா, நான் கொடுத்ததில் ஏதாவது உங்களுக்கு சரியானதாக இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப நிறைவாக இருந்ததுன்னா அதுக்கும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து கூட நான் ஒரு ஆன்ம திருப்தி அடைஞ்சிப்பேன். அதனால் உங்களுக்கு இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் தரவில் கொடுக்குறேன். இதை பார்த்து நீங்கள் கேட்டிங்கன்னா அதை கூட நான் பிடிஎஃபாக எடுத்து கொடுக்க தயாராக இருக்கேன். ஆக மொத்தம் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் தான். இந்த மனதை பற்றின தகவல் போதும், அப்படி இல்லை எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் எப்போதும் போல் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க, நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா இது வந்து நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் என்ன பிரச்சனை, எல்லாருமே தலையாய பிரச்சனையில் இருக்காங்க. நேற்றுலாம் ஒரு அக்கா திருச்சியிலேருந்து கூப்பிட்டாங்க. அந்த அக்கா வந்து, தம்பி என்னோட கணவனும் வந்து நான் நம்பி போனவன் விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பிள்ளையும் நெருக்கதியாக நிற்கிறோம் அப்படின்னு ரொம்ப கண்ணீர் மல்க பேசினாங்க. அவங்களுக்கு என்னான முடிஞ்ச உதவி அவ்வளோ நேரம் பேசி அவங்கள தெளிய வச்சதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு ஆன்ம திருப்தி அடைஞ்சு அவங்களோட சராசரி வாழ்க்கைக்குள்ளே போனாங்க. அப்படியெல்லாம் ஏதாவது ஒரு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, எனக்கு அந்த தாட்ஸ் வருது, வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னா தயவுசெய்து யோசிக்காதீங்க, உடனே எனக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ ஃபோன் அடித்தாலும் நான் எடுத்து உங்களுக்கு பேச தயாராக இருக்கேன். ஏன்னா இது வந்து இன்னொரு விஷயம், இது ஏன் உங்களுக்குன்னா, இது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு தான் போய் சேரும், எல்லாருக்கும் எல்லாம் போய் கிடச்சிடாது. அதனால் இது சரியானவங்களுக்கு போய் சேர்ந்தால் அது நல்லாயிருக்கும். மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இதுக்கே ஒரு காணொளி போடணும். நிறையா தங்கையும் அக்காவும் அவங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை, இதனால் அவங்க கணவன் வந்து அடிக்கிறது, குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, பெண்ணோட தொடர்பில் இருக்கிறது, இதுக்கு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கூடிய சீக்கிரத்தில் அடுத்ததுக்கு அதுக்கான ஒரு தீர்வான ஒரு காணொலியாக அமையும் நான் நம்புகிறேன். அதுக்கான தரவுகள்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் நான் அதுக்கான ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நன்றி. சரணம். முருகா சரணம். முருகர் புகழ் ஓங்குக. நன்றி.